மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லாதது. ஆமென். நாம் பாடினோம், இயலாத என் காரியங்களை இயல்பாகவே சும்மா சிம்பிளா அப்படி செஞ்சு முடிச்சிருவார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பார். ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த முதல் நாள்ல 3வது நாள் இருந்தாலும் அபிஷியலா ஃபாஸ்டிங் பிரேயர் நமக்கு இன்னைக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேல பேசும்படி அநேக வார்த்தைகள் சிந்தையில ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆவியானவர் ஒரு வார்த்தையை ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்ததும் நல்ல பழகினதுமான ஒரு காரியத்தை நினைவிலே கொண்டு வந்து இன்று பேசும்படி ஆண்டவர் ஆமென் வார்த்தையை தந்திருக்கிறார். நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இந்த பூமியில வைத்திருப்பதின் நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தியின் தலைப்பு முட்செடியில் வெளிப்பட்ட மகிமை. ஹல்லேலூயா. முட்செடியில் அதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்குன்னா யாருக்கு? சூப்பர். நீங்க கூட சொல்லிட்டே வரணும், அப்ப அந்த வேர்டு நல்ல உள்ள போயிடும். ஆண்டவர் நிற்கிற இடம். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் பாதஸ்தானமாய் எதை தெரிந்தெடுத்திருக்கிறார்? இதுதான் கிரகிக்க முடியவில்லை, இதுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் நினைத்தால் அங்கே கேதுரு விருட்சங்களை உண்டாக்கி இருக்கலாம். அங்கே அநேக விருட்சங்களை உண்டாக்கி அதை பாதஸ்தானமாய் தெரிந்தெடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு யாருமே தெரிந்தெடுக்காத, யாருக்குமே வேண்டாத எந்த ஒரு மனிதனும் அதை பார்த்தால் விலகி போகக்கூடிய அந்த முட்செடியில அவர் நின்று, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை காணப்படும். அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு தரிசனமானார்? மோசேக்கு கர்த்தர் தரிசனமான வேறு இடங்களை சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா சொன்னீங்க. அப்படிதான் இருக்கணும். சீனாய் மலை. ஆமென். சீனாய் மலையில அங்கே அவர் எதுல இறங்கி நின்னார்னு பைபிள்ல இருக்கும் தெரியுமா? மேகத்துல. அப்ப இங்கேயும் கர்த்தர் எங்க இறங்கி நின்றிருக்கலாம் தெரியுமா? மேகத்துல. ஆமென், ஆமென். ஆனா ஆண்டவர் இங்க தெரிந்தெடுத்த, ஆமென், அவர் தெரிந்தெடுத்த காரியம்தான் பிரமிப்பாக இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது பிரமிப்பாக இருக்கிறது. பொதுவாகவே முள் அப்படின்னாலே பைபிள் கணக்குப்படி முள்ளு அப்படின்னாலே அது எதையெல்லாம் காண்பிக்கிறது அப்படின்னா
ஒன்று, அது சாபத்தின் அடையாளம். சாபத்தின் அடையாளம். முள்ளு அப்படின்னாலே அது எதின் அடையாளம் தெரியுமா? சாபத்தின் அடையாளம். துக்கம், வேதனை, பாடுகளின் அடையாளம் தான் முள்ளு. எப்ப மனிதன் பாவம் செஞ்சானோ ஏதேனுக்குள்ள என்ன கிடையாது தெரியுமா? முள்ளு கிடையாது. ஏதேனுக்கு வெளியே என்ன குறுக்க ஆரம்பிச்சு தெரியுமா? அப்ப தேவன் படைக்கும் போது முள்ள படைக்கல. ஆனா பாவத்தினால என்ன குறுக்க ஆரம்பிச்சது? முள்ளு குறுக்க ஆரம்பிச்சது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் பாவத்தினால எழும்பும். அதெல்லாம் தேவன் தந்தார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், எதனால் இது வந்தது என்பதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாம் பாடுவோமே, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான ஓம் கிருபையால். ஆமென். அப்ப முள்ளு அப்படிங்கிறது அது ஒரு சாபத்தின் அடையாளம். அடுத்து முள் அப்படிங்கிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஏசாயா 5:6 பார்க்கும்போது அது ஒரு பாழடைந்த நிலையை காண்பிக்கிறது. ஒரு பாழான அனுபவத்தை. அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால முச்செடியும் நெறிஞ்சிலும். முள்ளு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டுக்கப்படாத. எந்த இடத்துல முச்செடியெல்லாம் முளைக்கும் அப்படின்னா எந்த நிலத்தை யாரும் கண்டுக்கலையோ, ஒரு இடத்த ஒருத்தங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த முள்ளு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் இப்படி செய்யாம போறதுனால முச்செடி முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முள்ளு அப்படிங்கிறதே யாருமே அதை சொல்லுங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுவரை கண்டுக்கப்படாது. அது ஆகாது என்று தள்ளின கல். ஆனா ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கல்லும் கட்டிடத்துக்கு உரிய கல்லு தான். யாராவது ஆகாதுன்னு ஒரு கல்லை உருவாக்குவாங்களா? அப்படி உருவாக்கவே மாட்டாங்க. அதுக்குன்னு உள்ள கல். இவங்க வேலை பிளானை வச்சு கல்லை பார்த்தாங்க, செட் ஆகல, தூக்கி போட்டாங்க. ஆனா ஒர்க்கு முடியும் போதுதான் தெரியுது, இந்த ஒர்க்கு பினிஷ் ஆகணும்னா தூக்கி போட்ட அந்த கல்லும் இருந்தாதான். காட்ஸ் பிளானை வச்சு இந்த கல்லை பார்த்தா செட் ஆகாது. ஆனா அந்த செயலின் முடிவில் பார்த்தா ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஆமா, நம்ம தேவ திட்டத்தை வச்சு இந்த கல்லை பார்த்தா நம்மளை தூக்கி ஆமே இன்னொருத்தங்க தூக்கி போடுறதுக்கு நானே என்ன தூக்கி எப்பா என்ன வெயிட் ஆகாதென்று தள்ளிட்டேன். ஹல்லேலூயா. ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என் மேல். அப்ப இந்த முள் அப்படின்னாலே ஆமே மேக்சிமம் சீக்கிரம் முடிச்சிடணும் செய்தியை. நாளை நாளைக்குள்ள வேற இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே. முள் அப்படின்னாலே யாருமே கண்டுக்க மாட்டாங்க. குடும்பத்தினர் கண்டுக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்க கண்டுக்க மாட்டாங்க, சபையார் கண்டுக்க மாட்டாங்க, ஊரார் கண்டுக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க. அதாவது அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கை தாறுமாறா போகிறதுக்கு காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அவங்களை யாருமே கண்டுக்கல. ஆனா முள் முளைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ரொம்ப மோசம், இவன் ரொம்ப மோசம். இவன் வாழ்க்கையில ஜபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுக்குதான் இப்படியோ? ஹல்லேலூயா. இந்த நிலம் பாழாய் போக காரணம் என்ன?
அந்த நிலத்தை யாரும் கண்டுக்கல. உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன்னு சொல்றாங்க. விசாரிப்பாரற்ற. இந்த திங்கட்கிழமை 3வது நாள் காலை வேளையிலே நான் நம்புகிறேன் சில உள்ளங்களுடைய கவனத்தை ஆண்டவர் இழுத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என சில உள்ளங்களுடைய கவனத்தை கர்த்தர் இழுத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதன் கிளை நறுக்கப்படாமலும். இன்னொரு இடத்தை பார்த்தா நல்லா மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல முள்ளுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு இடத்தை பார்த்தா அவ்வளோதான், திடீர்னு வந்து பார்த்தா முள் இருக்கு. முள் இருந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு இடமா தெரியாம இந்த இடத்த என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணவே இல்லை. அதனுடைய முள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாழானதுக்கும் பாதிப்படைந்ததுக்கும் காரணம் என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லை. ஆமே, கண்டுக்காம விடப்பட்ட நிலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 3வது இந்த முள் எதுக்காக இந்த முள் எதை காண்பிக்கிறது அப்படின்னா 30 அதனுடைய 55 வசனங்கள் உங்களுக்கு முன்பாக அவர்களில் நீங்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். இது முள் அப்படிங்கிறதே ஒரு வேதனைக்கும் எதிர்ப்புக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனை, எதிர்ப்பு, தடை. சிலரை சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாம் இவளால தான் தடை, எல்லாம் இவனால தான் தடை. முள்ளு அப்படின்னாலே தடை. ஹல்லேலூயா. தடை. எத்தனை பேர் உங்களை தடையா பார்க்கறாங்க? யார் யார் உங்களை தடையா பார்க்கறாங்களோ